ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ஸ்ரீ. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மிரரில் ட்ரை பண்ணுற செகண்ட் சேலஞ்ச் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஜஸ்ட் நான் ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துட்றேன் இதை பற்றி. ஸோ நம்ம அதுக்கப்புறம் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் என்ன சேலஞ்ச் பண்ண போகிறேன்னா, மிரரை பார்த்துட்டே இருக்க போகிறேன், அதாவது ஸ்கேர் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். எவ்வளோ நேரத்துக்குன்னா 10 மினிட்ஸ் கிட்ட, ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் கிட்ட, இல்லைன்னா 10 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம பிரெயின் நம்மளே ஏமாத்துமா. லைக் ஒரு விஷயத்த நம்ம ஜூம் பண்ணும்போது, அதாவது மிரரை நம்மளே பார்க்கும்போது என்ன ஆகும்னா, எனக்கு இங்கே ஏதோ பிளாக் ஷேடோ, ஓகே ஏர் ஷேடோ தான், நான் திடீர்னு பயந்துட்டேன். ஓகே, அது ஏர் ஷேடோ தான். ஓகே, திடீர்னு ஏதோ ஒரு உருவம் இருக்க மாதிரி இருக்குல்ல. ஓகே, இதில் விட்டு ஓகே, அந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம மூளை நம்மக்கிட்டே வந்து விளையாடுமா. ஆக்சுவலாக அது என்ன பண்ணுன்னா, நம்ம பார்த்துட்டே இருக்கோம்ல, அந்த மிரரை பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும், நம்ம கண்ணுக்கு நம்மளே வந்து லைக் பேய் மாதிரி தெரியுமா. சொன்னால் நம்ப முடியல, எனக்கும் ஷாக்காக தான் இருந்துச்சு. ஸோ கூகுளில் சர்ச் பண்ண வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி 10 மினிட்ஸ் கிட்ட லோ லைட்லேயோ இல்லை லைட்டே இல்லாமல் ஒரு இருக்கிற இடத்துலையோ நம்ம வந்து கண்ணாடியே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு 10 மினிட்ஸ் கிட்ட நம்ம இருந்தோம்னா, அது வந்து எப்படி நமக்கு தெரியும்னா, லைக் மான்ஸ்டர் மாதிரி, அப்புறம் இறந்து போனவங்க ரிலேட்டிவ்ஸ், தென் கொடூரமான அனிமல்ஸ், தென் ஒரு மாதிரி வித்தியாசமா ஒரு பழமையான ஒரு உருவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த சேலஞ்சை ட்ரை பண்ண போறோம். அது எத்தனை மணிக்குன்னா, இப்போ 10:20 ஆகுது மணி, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? மண்டே 10:20 அப்போ நான் இந்த வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஸோ வாங்க அந்த சேலஞ்சோட செட்டப்புக்குள்ள போயிடலாம். வந்துட்டேன். இப்போ மிரரை நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ எனக்கு இங்கே எங்கேயும் வச்சு நான் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ இதை என்னோட மடியிலே நான் வச்சுக்கிறேன். இந்த வியூ பார்க்கும்போது உங்களுக்கு கேம்ல தெரியும் என்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? அந்த மாதிரி தான் நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, நான் இந்த ஃபோனில் வந்து டைமர் ஆன் பண்ண போகிறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஒரு மாதிரி லைட்டாக ஜெர்க் ஆகுது. ஸோ யூகேல நிறைய பேர் இந்த சேலஞ்ச் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருக்காங்க எப்படி இருக்குன்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி சேலஞ்ச் ட்ரை பண்ணணும்னா, லைட்டு கம்மியாக இருக்கிற இடத்துல ட்ரை பண்ணுங்கள், தென் லைட்டே இல்லாத பிளேஸில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போது டைமாக ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியுதா? ஓகே, நார்மலாக தான் இருக்கு. நான் அப்பப்போ நான் பார்க்கல, ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். கேம்ல நோட் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன், இல்லைன்னா ஓகே. ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லைட்டாக வந்து என்னை சுற்றி டிம்மாகிற மாதிரி இருக்கு எனக்கு. நான் வந்து இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து என்னை சுற்றி எல்லாமே வந்து பிளாக் ஆகிற மாதிரி இருக்கு.
திடீர்னு தெரியல, கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஃபேஸ் கொஞ்சம் மாறுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு லைட்டாக பிளாக்காக ஆகுது என்னை சுற்றி. நான் ஏன் திடீர்னு எப்படி புருவம் எனக்கு இப்படி போகுதுன்னு எனக்கே தெரியல. சாரி. நான் வந்து என்னை நானே தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னமோ மாதிரி இருக்குது தான் லைட்டாக. நைட் டைமில் என் முகத்தை நானே பார்க்கும்போது எனக்கே பயமாக தான் இருக்குது. லைட்டாக எனக்கு என் ஃபேஸ் வந்து கொஞ்சம் கலர் அதிகமாக ஆகுற மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கு தெரியல, கிளியராக தெரியல. என்னோட ஃபேஸ் வந்து கலர் மாறுது. தென் எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா ஒயிட்டாக ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. கண் வலிக்குது. நம்ம ஒரு இடத்த ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்ணும்போது இங்கே வலிக்குது, தலை வலிக்குது, லைட்டாக கண்ணும் வலிக்குது. என்னால் அது வந்து நார்மலாகவே பார்க்க முடியல. என்னோட விஷம் எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் எனக்கு வந்து வந்துட்டே இருக்கு. ஒரு இடத்த நான் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்பவே வந்து டிஸ்டர்ப் ஆகுது. நான் ஏன் முறைச்சு பார்க்குறேன்னு எனக்கே தெரியலையே கடவுளே. நார்மலாக தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் ஏன் முறைச்சு பார்க்குறேன்? பாரு, நார்மலா பாரு. ஆக்சுவலி நான் வேணும் பண்ணல, என்னையும் மீறி இப்படி போகுது. என்னோட புருவம் வந்து ஏதோ சீரியஸாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி போகுது எனக்கு நல்லா. எனக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, ரொம்ப நேரம் நான் வந்து இதை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து என் புருவம் வந்து லைட்டாக மறைகிற மாதிரி இருக்கு. எனக்கு லைட்டாக உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன், கேட்கணும். என் புருவம் லைட்டாக வந்து மறைகிற மாதிரி இருக்கு எனக்கு. லைக் எப்படி இருக்குன்னா, எக்ஸ்ட்ரா கலராக என் கண்ணுக்கு தெரியுது. எக்ஸ்ட்ரா கலரான மாதிரி இருக்கு கண்ணுக்கு.
அவ்வளோதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். என் மூஞ்சி என்னென்ன ரியாக்ஷனுக்கோ போகுது. என்னோட இந்த ஸ்பேஸ் மட்டுமே வந்து இந்த பக்கம் எனக்கு ஒயிட்டாக மாறுது. என் ஐப்ரோ வந்து லைட் கலராக மாறுது. இந்த கண்ணு வந்து எனக்கு வந்து பிளாக்காக மாறுது. எனக்கு ஃபீல் ஆகுது இந்த கண்ணு மட்டும். தலைதான் வலிக்குது எனக்கு. ஓகே, எனக்கு ஒரு மாதிரி தலை வலிக்குது. இப்போது 7:45 வந்து நான் இதை ஸ்டாப் பண்ணுறேன். ஓகே, க்ரீபின்னு சொல்ல முடியாது, பட் சம்திங் என்னமோ டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி மட்டும் இருக்கு எனக்கு. ஓகே, எனக்கு எப்படி இருக்குன்னா இந்த பக்கம் தலை வலிக்குது. தென் வந்து ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக என்னால் ஃபோக்கஸே பண்ண முடியல. சீரியஸாக என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது ரொம்பவே. தென் வந்து எனக்கு இந்த பர்டிகுலர் பிளேஸ் மட்டுமே வந்து ஓவர் ஒயிட்டாக ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. தென் என்னோடய ஐப்ரோஸ் எல்லாமே ஹைட் ஆகிற மாதிரி. தென் இந்த கண்ணு மட்டும் பிளாக் ஆகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி தலை வலிக்குது இந்த வீடியோ பண்ணி. அதுதான் இந்த வீடியோ. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் அடுத்து என்ன சேலஞ்ச் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.